தமிழ் சினிமாவில் எல்லாராலும் நேசிக்கப்பட்ட ஒரு கப்புள் அப்படின்னா ஜிவி பிரகாஷ், சைந்தவி அவங்க இருவரையும் சொல்லலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய இசைத்துறைக்கு சாதனைகளை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மயக்கம் என்ன படத்தில் பிறை தேடும் இரவேலை அப்படின்ற பாடலாகட்டும், அதன் பிறகு நிறைய பாடல்கள் இவங்க 2 பேர்த்தோட இசையில் ரொம்பவும் பெருசாக பேசப்பட்டுச்சு. இவங்க 2 பேருமே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் காரணமாக விவாகரத்து செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் வெளிவந்துச்சு. ஆனால் இந்த நியூஸ் எப்படியாச்சும் பொய்யா இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வேண்டிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு ரசிகர்கள் விரும்பினாங்களோ அது நடந்திருக்கு. ஆமாங்க, ஜிவி பிரகாஷும் சைந்தவி அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து செய்ய போறதா தெரிவிச்சிருக்காங்க. தனது பள்ளி பருவத்தின் முதலே ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் காதலிச்சிட்டு இருந்தாங்க. கடந்த 2013ஆம் வருடம் இவங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 11 வருஷம் அவங்களோட இல்லற வாழ்க்கை இருந்திருக்கு. இந்த நிலையில இந்த பிரிவு குறித்து ஜிவி பிரகாஷ் தன்னோட எக்ஸ்தலத்தில் என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னா, பல்வேறு யோசனைகளுக்கு பிறகு நானும் சைந்தவியும் 11 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு பிரிய முடிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுடைய மன அமைதிக்காகவும் நன்மைக்காகவும் அதே நேரம் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் பரஸ்பர மரியாதை அப்படியே நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கடினமான காலகட்டத்தில் உங்களுடைய புரிதலும் ஆதரவும் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் தன்னோட ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சிருக்காரு.